ஏமா கேக்குற? நேத்துல இருந்து ஒரே மோசமா போகுது. சரி, இத நான் பொட்டில வச்சிருக்கேன். முத இந்த பெட்டியை பூடி. என்ன இது? அதுவாம்மா. என்ன இது? அம்மா, நீ ஏமா கையை விட்ட? அது என்னுடைய டாக்டர் எடுத்த மோசம் டெஸ்ட்டுக்கு வா. அட பாவி, என்னடா சொல்ற? மோசமா? ஆமாம்மா. ஐயையே, ஆயுக்குள்ள கை விட்டுட்டேனா? சீ, கருமா, நான் போய் கை கழுவிட்டு வரேன். பாத்துமா, சிந்தாம சிராம போடுமா. ஏமா அந்த மாதிரி பண்ண? மாமா ஆமா மாம்ஸ் மாமா வாங்க. மாமா அதுல இந்த பெட்டியை புடிங்க. டேய், இது பத்திரமா பாத்துங்க. இது முக்கியமான டெஸ்ட் எடுத்து வந்திருக்கேன்டா. எனக்கு என்னமோ இந்த பெட்டியில இந்த கிழமை தங்கம் வைரம் இது எல்லாத்தையும் வச்சிருப்பான்னு நினைக்கிறேன். அதனாலதான் இவ்வளவு ஜாக்கிரதையா பார்த்து சொல்லிட்டு போயிருக்காண்டா. ஆமாடா, நீ சொல்ற மாதிரி இதுல தங்கம் பணம் இருந்தா நாம அந்த லோன் அமௌண்ட்டை கட்டிட வேண்டிதான். ஒருவேளை நம்ம மாமா பணம் நகையெல்லாம் இதில் எடுத்து வச்சிருப்பாரோ? எப்படியும் ரதியை கல்யாணம் பண்ண பிறகு வர வேண்டிய அமௌண்ட்டு நமக்கு தானே வந்தாகணும். பேசாம அவனுக்கு எடுக்கிறதுக்கு முன்னாடி நாம் எடுத்துட வேண்டியது தான். ஏய், நான் தான் முதல்ல எடுத்தேன். நான் தாண்டா எடுத்தேன். டேய், சண்டை போடாதீங்க. ஒரே டைம்ல எடுத்தோம், அதே மாதிரி ஒரே டைம்ல பிரிச்சு பார்ப்போம். சரி, இது நல்ல ஐடியாவாக தான் இருக்கு. ரெடி? டேய், என்னடா ஏதோ கொலன்னு இருக்குது. ஒருவேளை மாமா தங்கத்தை உருக்கி வச்சிருப்பானோ? எனக்கு கல்லா மாட்டுதுடா, சின்ன சின்ன கல்லா இருக்குது. ஒருவேளை வைரக்கல்லா இருக்குமோ? அது வைரக்கல் ரவுண்டு. சீ, கருமோ. ஏய்யா, என்னையா பண்ற? எதுக்கு தூர கை விட்டு இருக்கற? ஏமா இதுல உங்க அப்பா ஏதோ பதுக்கி வச்சிருக்கிறாரு போல. டேய், வீணா போடா மாமா. எங்க அப்பா அதுல பதுக்கி வைக்கல, எங்க அப்பா இருந்து பிதுக்கி வச்சிருக்காரு. யோ, நீ பாரு மாமா, உங்க மாமோட ஆயிட போகுது. அத போய் நோண்டி பார்த்துட்டு இருக்கியே, கரும பிடிச்சவனே. ஏய், அடிப்பு எடுத்துறேன் நானு. ஏய்யா, கொஞ்சமாவது அறிவு இருக்கா? எதை கடைசியில் உள்ள விடுறதா? சீ, எங்க அப்பா? எனக்கு என்ன தெரியும், உங்க அப்பா பதுக்கி வச்சிருப்பாருன்னு நினைச்சேன். பிதுக்கி வச்சிருப்பாருன்னு தெரியாம போயிருச்சு. யோ, இல்ல மாமா, இது அப்பா ஏதோ டெஸ்ட்க்கு வச்சிருக்காரா. அவர் கஷ்டப்பட்டு முக்கி பண்ணாது, அத போய் நாசம் பண்ணிட்டீங்களே. முக்குனாரோ முக்காம போனாரோ. மாமா வந்துட்டாரு. அப்பா, இங்க பாரு, ஆயிட்டப்பா பிரிக்கிட்டாங்க. அப்படியே நில்லுங்க. 3 பேரும் டெஸ்ட் எடுக்க கூட்டிட்டு போறேன் ஆஸ்பத்திரிக்கு. போடா. அப்பா, நீ ஒன்னும் கவலைப்படாத, இன்னும் நிறைய டைம் இருக்கு. போ, காட்டு பக்கமா போய் நல்லா உட்காந்து கிண்டி குச்சி கொண்டு வா. என்னம்மா, நான் போட்ட திட்டம் வேறமாயி போச்சு, எல்லாம் வீணா போச்சு. சரி சரி, மறுபடி வைத்த கலக்குது. இது வவுரா, நான் பாத்ரூம் போயிட்டு வரேன். காஞ்சி போன வகுத்த வச்சுக்கிட்டு கருமத்தோட அது அள்ளிட்டு போயிடு. அப்பா, இதெல்லாம் அள்ளிட்டு போ, நாத்து அடிக்குது. அம்மா, நம்ம வீட்டு வேலைக்காரன் வருவாம்மா, அதெல்லாம் சரி பண்ணிடுவாம்மா. உனக்கு ஆயிரத்துக்கு வேலைக்காரன் வருவான், நீ அதாம்மா. அள்ளிட்டு வா. என் பொண்ணே சொல்லி கொடுத்து.
மீரா, இந்த ட்ரெஸ்ஸில் அப்படியே பார்க்கும்போது நீயே கல்யாணம் பொண்ணு மாதிரி அவ்வளோ அழகா இருக்க. இப்பயே அப்படியே உன்னை கூட்டிகிட்டு போய் ஒரு தாலி கட்டலாம்னு ஆசையே இருக்கு. கட்டுவ உங்க அப்பா உன்னே பார்த்துட்டு இருக்காரு, போய் ஒழுங்கா வேலை கவனிங்க போ. ஒன்று சொன்னால் நீங்கள் கோச்சிக்க மாட்டீங்கல்ல? சேச்சா, நீ சொல்லி நான் என்ன ரஞ்சனி கோச்சிக்க போகிறேன்? தாராளமாக சொல்லு. இல்லை, இந்த முதலறிவு இதெல்லாம் இன்னும் கொஞ்ச நாள் போனதுக்கப்புறம் பண்ணிக்கலாமே. ஏன்னா நாம் அவசரமாக கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். ஒருத்தர் நல்லா புரிஞ்சுக்கணும். அப்போதான் அந்த உறவு நிலைச்சு நிற்கும். நான் இன்னும் என் அண்ணன் இறந்த துக்கத்திலிருந்து வெளியே வரல. அதனால நீங்க என்ன நினைக்கிறீங்க? ரஞ்சனி, ஓ முடிவு தான் ஏன் முடிவும். நான் என்ன சொல்ல நினைச்சேனோ அதை தான் நீயும் சொல்லியிருக்கிற. எனக்கு இதில் எந்த பிரச்சனையும் கிடையாது. உன் மனம் போலவே என்னைக்கு நீ மனம் திருந்தி என்னைக்கு உன் மனசில் வந்து என்னை பிடிச்சி நிறுத்துக்கிறியோ அன்னைக்கு எல்லாம் இருந்தால் போதும். சரியா? எதை பற்றி நீ கவலைப்படாமல் நிம்மதியாக போய் தூங்கு. சரியா? ஏங்க, உங்களுக்கு என் மேலே கோவம் இல்லையா? சேச்சா, நான் ஏன் உன் மேலே கோவப்பட போகிறேன்? ஃபஸ்ட்டு நம்ம 2 பேரும் அண்டர்ஸ்டாண்டிங்காக நண்பர்களாக பழகுவோம். அதுக்கப்புறம் மற்றது ஆட்டோமேட்டிக்காக அது நடக்கும். அண்ணா, எப்படியோ அந்த ரஞ்சனி அந்த ராஜா வீட்டில் நுழைஞ்சிட்டா. இனிமேதான் என் ஆட்டம் சூடு பிடிக்க போகுது. அவளை பகடக்காயா வச்சு உருட்டுல அந்த ராஜ குடும்பமே காணாம போகுது. ஆனா இதை விட ஒரு முக்கியமான ஒரு விஷயம், அந்த மீராவும் அந்த சஞ்சயும் ரொம்ப டீப்பா லவ் பண்ணிட்டு இருக்காங்க. எங்க பார்த்தாலும் என் கண்ணுல படுற மாதிரியே சுத்தி என்னை வெறுப்பேத்துறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது என் உடம்பு அப்படியே பத்துக்கிட்டு எரியுதுண்ணா. அதெல்லாம் விடுறா, அதெல்லாம் நம்ம ரஞ்சனி பார்த்துப்பாடா. பாஸ் பாஸ், எல்லாமே போச்சு. அந்த ரஞ்சினியோட லவர் சூர்யா ஹாஸ்பிட்டல்ல இறந்துட்டானாமா. அவனும் போயிட்டானா? சரி விடு, நமக்கு பணம் தான் வேஸ்ட் ஆகுது. ஆனா இந்த உண்மையை
ரஞ்சினிக்கு தெரியாம பார்த்துக்கணும். நாம அவனுக்கு பணத்தை செலவு பண்ற வரைக்கும் தான் அவன் நம்ம பக்கம் இருப்பான். ஸ்டீபன், சூர்யா குடும்பத்துக்கு தேவையான பணத்தை கொடுத்து இந்த ஏரியா பக்கமே வராத மாதிரி பார்த்துக்கோ. ஓகே பாஸ். பாஸ், அந்த ரஞ்சினி அப்படியே நெருப்பு மாதிரி இருக்கிறா பாஸ். பக்கத்துல நெருங்கவே பயமா இருக்குது பாஸ். அவளையும் ஒரு கண்ணு பார்க்கணும். ஏன்னா அவ வாழை மிதிச்ச பாம்பு மாதிரி எப்ப வேணா நம்ம பக்கம் திரும்புவா. ஏமா ஆபீஸ் கிளம்பிட்டானா? ஆமாம் மாமா, அவங்க நேரமாக கிளம்பிட்டாங்க. என்னங்க ஏதாவது சொல்லணுமா? நம்ம 2 பேரும் கோயிலுக்கு போயிட்டு வரலான்னு பார்க்குறேன். நீ என்ன சொல்ற? சரி, நம்ம கோயிலுக்கு போகிறதெல்லாம் இருக்கட்டும். முதல்ல கல்யாணம் ஆன பொண்ணையும் மாப்பிள்ளையும் அவனை ஆஃபீஸ்லேருந்து ஃபோன் பண்ணி வர சொல்லிட்டு இவங்க 2 பேரும் வெளியூர் போகிறதுக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணுங்க. சின்ன சிறுசுங்க சந்தோஷமா ஜாலியாக இருக்க வேண்டாமா? நீங்கள் அத்தை அதெல்லாம் ஒன்றும் வேணாங்க அத்தை. அவங்க ஃப்ரீயாக இருக்கும்போது போய்க்கலாம். நீங்கள் முதல்ல வந்து டிஃபன் சாப்பிடுங்க. உனக்கு போர் அடிச்சுன்னா அப்படி நம்ம கடையெல்லாம் போய் சுற்றி பார்த்துட்டு வாவே. ஏங்க என்ன விளையாடுறீங்களா? கல்யாணம் ஆன புதுசில் அவன் ஹனிமூன் போய் ஜாலியாக இருக்காம கடையை போய் சுற்றி பார்த்துட்டு வர சொல்கிறீங்க. அதெல்லாம் வேண்டாம். நான் சொன்ன மாதிரி வெளியூர் போகிறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. அவனுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லுங்க. சரி சரி, வா நம்ம போகலாம். சரிங்க. அண்ணி, குட் மார்னிங் அண்ணி. எப்படி எங்கள் வீடு இருக்கு? உங்களுக்கு எல்லாம் செட் ஆயிடுச்சா? அப்பா, என்ன கிச்சன்லேருந்து இவ்வளோ வாசம் அடிக்குது? அண்ணி, நீங்கள் தானே சமைச்சிங்க? அண்ணி, எனக்கு இப்போ பசிக்கிறது போல இருக்கு. உங்கள் கையால் அப்படியே சாப்பாடு போடுறீங்களா? நான் என்ன உனக்கு வேலைக்காரியா? நீ கேட்கறப்பெல்லாம் சோத்தி எடுத்து போறதுக்கு. அண்ணி, அது வந்து நான் அப்படி சொல்ல, நீ ஏதோ தெரியாம சொல்றேன். சாரி அண்ணி, என்னை மன்னிச்சிருங்க. முதல்ல இந்த ஒன்னே கூப்பிடுறத நிறுத்து. கேட்கவே எனக்கு எரிச்சலா இருக்கு. ஏண்டா, உன்னை பத்தி எனக்கு தெரியாத நினைச்சியா? என் அண்ணனை கொன்ன கொலைகார நீதானே, எனக்கு நல்லாவே தெரியும்டா. அண்ணி, நான் அது பண்ணல அண்ணி. நான் பண்ணல. அது ஏதோ ஒரு தெரியாம. நடிக்காதடா குடிகாரா. ஏண்டா குடிகார பொறுக்கி, உன் பண திமிர்னால என்ன மாதிரி ஏழைங்க குடும்பத்தை இப்படி நாசம் பண்றீங்களே. நீ எல்லாம் ஒரு மனுஷனடா. அண்ணி, என்னை மன்னிச்சிருங்க. மன்னிச்சு, ஏதோ தெரியாம பண்ணிட்டு. மன்னிப்பா உனக்கா? அது இந்த ஜென்மத்துல உனக்கு கிடையாது. என்னைக்குமே உன் அண்ணன் கூட நான் சேர்ந்து வாழணுன்ற எண்ணத்துல இந்த குடும்பத்துக்குள்ள நான் வரலடா. அண்ணி, என்ன வேணாலும் செஞ்சுக்கோ. அதுக்காக நான் என்ன வேணாலும் செய்ய தயாராகிறேன். ஆனா தயவு செய்து என் அண்ணனோட நீங்க நல்லா வாழணும்.
நல்லா சேர்ந்து வாழணும். அப்படியா? உன் அண்ணன் கூட நான் சேர்ந்து வாழணும்னா நீ என் தங்கச்சியை விட்டு விலகணும். என்னைக்குமே அவ வழியில நீ வரக்கூடாது. கூடாது கூடாது கூடாது. அது மட்டும் இல்ல, என்னால உன் மூஞ்ச பார்த்துக்கிட்டே இந்த வீட்டுல வாழ முடியாது. அதனால இந்த வீட்டை விட்டு, இந்த சொத்து சொகத்தை விட்டு, இந்த குடும்பத்தை விட்டு நீ போகணும். போறியா? செய்கிறேன், கண்டிப்பா நான் செய்கிறேன். நீங்களும் இந்த குடும்பத்தில் ஒருத்தியாக இருந்து நல்லா வாழணும். நான் கண்டிப்பா இவங்களை எல்லாத்தையும் விட்டு போயிடுறேன். பரவாயில்லையே, நல்லாவே நடிக்கிற. இத நான் எப்படி நம்புறது? அண்ணி, நான் சாமியை கும்பிட்றதே இல்லை. எல்லாமே எங்கள் அம்மா தான் எனக்கு சாமி. எங்கள் அம்மா மேலே சத்தியமாக சொல்கிறேன், கண்டிப்பாக இந்த வீட்டை விட்டு நான் போயிடுறேன். பார்க்குறேன். எனக்கு ஒரு வாரம் மட்டும் கொஞ்சம் டைம் கொடுங்க, கண்டிப்பாக போயிடுறேன். பார்க்குறேன், அதையும் பார்க்குறேன். ஏம்மா கண்ணெல்லாம் கலங்கிருக்கு? என்ன பிரச்சனை உனக்கு? என்னம்மா நாங்க பாட்டுக்கு பேசிட்டு இருக்கோம், நீ எதையும் யோசனை பண்ணிட்டு இருக்க? அது ஒன்றும் இல்லத்த, வேட்டு ஞாபகம் வந்துருச்சு அதான். அப்படியா? அம்மா சஞ்சு பசி தாங்க மாட்டான், அவன் சாப்பிட்டானா? நான் சாப்பாடு எடுத்து வைக்கிறேன்னு தான் அத்தை சொன்னேன். அவரு ஏதோ ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியில பார்ட்டிக்கு போனோம், பணம் கொடுங்கன்னு கேட்டாங்க. நான் அத்தை மாமா வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கன்னு சொன்னேன். பாத்தியாடி, ஏன் வீட்டு பணத்தை எடுக்கிறதுக்கு நான் வந்து யாரை கேட்கணும்னு கேட்டாங்க. வேற வழியே இல்லாம பணத்தை எடுத்து கொடுத்துட்டேன். என்கிட்ட ரொம்ப டென்ஷனா மூச்சு காட்டிட்டு பணத்தை வாங்கிட்டு வேகமா போயிட்டாரு. பாத்தியாடி, பாத்தையா உன் புள்ள செய்யற காரியத்தை பாத்தையா? வீட்டுக்கு வந்த பொண்ணுகிட்ட இப்படியா நடந்துக்கிறது அநாகரிகமா? எல்லாம் ஒன்ன சொல்லணும்டி, அவனை வளர்த்த வளர்ப்பு சரியில்லை. எல்லாம் வளர்த்திருந்தீனா இந்த மாதிரிலாம் நடந்திருப்பானா? நீ என்ன பண்ணனாலும் அவன் திருந்த மாட்டான், கடைசி வரைக்கும் திருந்த போறது இல்லை. விட்டு தள்ளு, அவன் எங்கேயோ போகட்டும். ஐயோ, என் மானத்தையே வாங்குறானே. இங்க பாருமா, அவனை நீ தப்பா நினைக்காத. அவன் விளையாட்டுத்தனமா இருப்பான், நான் அவனுக்கு எடுத்து புரிய வைக்கிறேன். அவர் வேற கோபமா போறாரு, நான் போய் அவரை சமாதானப்படுத்துறேன். சரிங்க. சஞ்சய், அண்ணனை பிரிஞ்சு எங்க குடும்பத்தை துவைக்கிற மாதிரி இந்த குடும்பத்தை விட்டு நீ பிரிஞ்சு இவங்க தவிக்கிறத நான் பார்க்கணும். மாமா மாமா, நாம மோசம் போயிட்டோம் மாமா. என்னடா பதட்டமா வர? நம்மள அந்த சதியும் விதியும் ஏமாத்திட்டானுங்க மாமா. என்னடா சொல்ற? மாமா, அவனுங்க சித்த வைத்தியர் இல்லையாம்மா, லோன் மகளிர் லோன் வாங்குற பசங்களாமா. அதனால ரதி வாங்கின லோனை கலெக்ஷன் பண்றதுக்காக மார்வேஷத்தில் வந்திருக்கானுங்க மாமா. அப்படியா? யோ மாமா, நான் சீரியஸா பேசிக்கிட்டு இருக்கிறேன், நீ சிரிக்கிற. ரவுண்டு நாம மாட்டலடா, அவனுங்க 2 பேர் தான் நம்ம கிட்ட மாட்டிட்டானுங்க. என்ன மாமா சொல்ற? ஆமாடா, இப்ப நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா? அவனுக்கு 2 பேர்த்துல யாரோ ஒருத்தர் என் பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டான்னு வச்சுக்கோ, நான் வாங்கின லோனு என் பொண்ணு வாங்கின லோனு அவனுங்களே நான் கட்டி வச்சிருவேன். அப்புறம் நான் எஸ்கேப் ஆயிடுவேன். யோ, நீ எல்லாம் ஒரு ஆளு, என் நிலைமை நினைச்சு பாத்தியா? டே ரவுண்டு, அப்ப நீ என் பொண்ணை நீ கல்யாணம் பண்ணிக்கோ. இல்ல இல்ல,
வேணாம் மாமா, நானே உங்ககிட்ட சும்மா இருக்கிறேன். நான் எங்க போய் கல்யாணம் பண்றது? வேணாம், அடுத்த ஜென்மத்துல ஜோடியா சேர்ந்துட வேண்டியதான். சரி, புத்திசாலி மாப்பிள்ள. ஆடா பாவிகளா, இவ்வளவு மோசமான ஃபேமிலியா இருக்கானுங்களே. நல்ல வேலை, விதி நம்ம வாழ்க்கையில விளையாடல, நம்ம எஸ்கேப் ஆயிட்டோம். ஆனா என் நண்பன் சதி என்ன ஆக போறான்னு தெரியலையே.